வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு சேர்க்குறோன்றது தெரிய வரும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வந்துட்டு போட்டுருங்க. இப்போது இதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இதை வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக வரும். நமக்கு கொஞ்சம் தோசை மாவு இருக்கும் இல்லையா, அதை விடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வேணும். இல்லை நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர் வேணால் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா ட்ராப்பாக விழும். அப்போ தான் நமக்கு குண்டு குண்டாக கிடைக்கும். அந்த பூந்தி வச்சுட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது கடலை எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகும் போதே நம்ம வந்துட்டு இன்னொரு சைடில் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 500 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 500 கிராம் நீங்கள் சுகர் எடுக்கும்போது 300 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இதை வந்துட்டு நம்ம ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாரணி கரண்டி அப்படி இல்லாட்டா வந்து பூந்தி பண்ணுறதுக்குள்ள பூந்தி கரண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு இன்னொரு கரண்டிலேருந்து எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்படி நீங்கள் எண்ணெயில் இந்த மாவு போட்ட உடனே அப்படியே மேலே எழும்பி வரணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக, அப்போ தான் வந்து ஷேப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பூந்தி போட்டதுக்கப்புறமும் திரும்ப இந்த கரண்டியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க பேக் சைடில். அப்படி இல்லாட்டா ஒவ்வொரு தடவையும் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் திரும்பவும் பண்ணுங்கள். இப்போது இந்த ஒரு பேட்ச் போட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட போகிறேன். திரும்ப நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போடுவோம் இல்லையா, அப்போ இந்த பேக் சைடு மொத்தமும் இந்த கரண்டிக்கு பின்னாடி உள்ள அந்த மாவு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இது ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வந்து குக்காகி வந்துடும். ஒரு கரண்டி வச்சு இப்படி லேசாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். மொத்தத்தையும் நம்ம ஒரே டைம்லேயே வரண்டி அந்த மாதிரி இப்படி அள்ளிடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு இல்லையா. எண்ணெயெல்லாம் உதறிட்டு இப்போ நம்ம வெளியில் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு திரும்பவும் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் பேக் சைடு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா ரவுண்டாக வரும். பொறுமையாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா பெரிய கரண்டியாக இருந்ததுன்னா ஒரே டைமில் நம்ம நிறைய செய்யலாம், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி இந்த சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்குது. இது வந்துட்டு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இன்னும் வரல. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும், ரெடி ஆகிடும். இப்போது செகண்ட் பேட்சும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. மிச்ச மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சைட் பை சைடில் சுகர் சிரப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த சுகர் சிரப் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பூந்தி எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டீங்க, இந்த சுகர் சிரப் வந்து ஆறி போயிடுச்சுன்னா லேசாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப்பில் இதை போடுங்க. இப்போது எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த சுகர் சிரப்பில் நம்ம இது எல்லாத்தையுமே வந்துட்டு பொரிச்சது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். வந்து வறுத்து தான் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திராட்சை அதுவும் உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள், நான் வந்து ஏலக்காய் வந்துட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கணும். இந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் நம்ம அந்த பூந்தி வந்துட்டு
நல்லா உறிஞ்சணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் லட்டு. இது நல்லா உறிஞ்சிற வரைக்கும் நம்ம அப்படியே இதை வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஒருவேளை 1-1.5 மணி நேரத்துக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு வந்து இந்த சுகர் சிரப் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது உறிஞ்சாமல் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். இப்போ போட்டு நல்லா கிளறி வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் திரும்ப இதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம இப்போ வந்துட்டு இதை ரெஸ்ட்டில் அப்படியே வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இடையிலே வந்துட்டு ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே வந்துட்டு அப்படியே தான் சேர்த்தேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம். நெய்யில் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது அந்த வறுத்த அந்த நெய்யை கூட போதுமானது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்கும்போது வாசனை வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா அப்படியே அந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பூந்தி வந்து நல்லா குடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம அப்படியே நல்லா கையால் வந்துட்டு டைட்டாக வந்து உருண்டையாக பிடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மேஷியாக வேணும்னா இதை வந்துட்டு நல்லா கையால் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் வந்துட்டு இந்த உருண்டையாக இருக்கிறதெல்லாம் லேசாக உடஞ்சிரும். அப்போ நீங்கள் நல்லா வந்துட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு இறுகிடுச்சு, ரொம்ப திக்காக இருந்து இறுகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து கையில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நெய்யை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு அள்ளி இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அழுத்தி வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து இந்த உருளையை வந்து பிடிங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது இந்த பூந்தியெல்லாம் வந்துட்டு நல்லா ரவுண்டாக அந்த ஷேப் வந்துட்டு நல்லா தெரியும். நமக்கு நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு உருண்டை வந்து நல்லா டைட்டாக இருக்கும். லட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. ஒருவேளை இது வந்துட்டு நல்லா உருண்டையாக இருக்கிறதுனால உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியலன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் ஒரு 1/4 அளவு எடுத்து பூந்தி எடுத்து மிக்சியில் வந்துட்டு லேசாக ஒரு திருப்பிட்டு எல்லாத்துக்கூடவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.